குண்டடம் கொங்கு வடுகநாத சுவாமி திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப விமர்சையாக நடந்துச்சுங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த அனுபவத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் இருக்கிற குண்டடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கொங்கு வடுகநாத சுவாமி கோயிலுங்க. பிரபலமான பைரவர் கோவில். இந்த கோவிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. காலையிலேருந்தே யாகசாக பூஜைகள் நடந்தது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்றதுங்க. கும்பங்கள் கோபுரத்துக்கு எடுத்துகிட்டு போன தருணம் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. கிருபானந்த வாரியாரால் காசு இருந்தால் காசிக்கு போங்க, காசு இல்லைன்னா குண்டடத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு புகழாரம் சூட்டப்பட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக கற்சிற்பங்கள் இருக்கிற இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் 25/3/2026 அன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப அரிதாக தான் நடக்கும். ஏகப்பட்ட கூட்டங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே வண்டிகள் எல்லாம் அனுமதிக்கல, பைக் மட்டும்தான் போகுது. காலையிலிருந்தே யாகசாலை பூஜைகள் நடந்ததுங்க. அதை தொடர்ந்து கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. கும்பங்களை கோபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட தருணம் ரொம்பவே பக்தி உணர்ச்சியை ஏற்படுத்துதுங்க. எல்லா பக்தர்களும் அந்த சாமியை வேண்டி முழக்கமிட்டாங்க. ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்ததுங்க. இருக்கின்ற அன்னை தாய்க்கும் பைரவருக்கும் இப்பொழுது கலசனை ஊற்றி உடலுக்கு நிறைவேற்ற இப்பொழுது எல்லா இருக்கிறார் கணவன் பரவன். ஆரவர் நிலைகள் 1000 தவறுகள் செய்தார், உடலின் ஒரு பாகத்திலே வைத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் என்ன காரணம் என்று கேட்டால் அதற்குத்தான் சொல்லுகிறான். அரைவர் விலைகள் ஒருபோல் தன்னை அணியுறு மாதியில் வைத்தான், தலைவர் பெண்கள் சூடி 3 விளை வருகின்ற கங்கையை சடையிலே வைத்தான். பிளவையில் இப்பொழுது கலசநீர் ஊற்றி இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்பு பெருமக்களே, இறைவனை நினைக்க, இறைவன் நாமத்தை சொல்ல, இறைவனை சரணாகதி அடைய, அவனை போற்ற, அற்புதமான நம்முடைய வாழ்வையிலே மேம்பாடு அடைவோம் என்று சொன்னால் அருமையான வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நாள் எந்த நாள் என்று சொன்னால் நாம் எல்லாம் பேறு பெற்றிருக்கிற நாள். இன்றைக்கு எத்தனையோ ஊர்களிலே பைரவர் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பக்கத்திலே திருவிசை நல்லூரிலே சௌரால பைரவரை பார்க்கலாம். திருக்கோடி நல்லூரிலே வரும் நாளே இந்த நேரத்திலே நாம் எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அருமையாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? நாம் 1000 ஆண்டுகள் இருப்போமா, 100 ஆண்டுகள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வியலை நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பாரத தேசத்திலே இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்க எந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகளாவ காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வழிபாட்டு நெறியை பின்பற்றி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பெருமக்களே. அதனாலே பிறவி கிடைக்கிறோம் என்று ஐயமான சுவாமி சொல்வதை போல அடுத்து எதுவாக பிறப்போம் என்று தெரியாது. கழுதையாக பிறப்போமா இல்லை மானாக சுத்தி தரிசனம் பண்ணலாம். யாரு கோயிலுக்கு உள்ள யாரும் உட்கார வேண்டாம், கோயிலுக்குள்ள தயவு செய்து உட்கார வேண்டாம். சாமியை தரிசனம் பண்ணா அப்படியே வெளியே கேட்டு வழியா வெளியே போயிருங்க. எல்லாரும் பார்க்கணும், கூட்டம் நிறைய இருக்கு. அதுக்குண்டான நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க பிஸியா இருக்குதுன்னா நீங்க பேசிருக்கீங்களுக்கு 1/2 மணி நேரம் பார்த்து இந்த சத்தத்தில் 6 பேசிருக்கு. அதைத்தான் சொல்ல அப்புறம் 1/2 மணி நேரமாவா உள்ள வரத்துல